நாள் டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்கு தொடர் நியூஸஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு நியூ பேட்சஸ் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்கள் லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே வந்துட்டு கோர்ஸ் அவைலபிளாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணோம் இல்லை ஆன்லைனில் எங்களுக்கு ஆன்லைன் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா எந்த கோர்ஸ்க்கு எந்தெந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷெட்யூல் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்டேஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கோர்ஸுமே வந்துட்டு ஆக்சசபிளாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் வந்துட்டு கிளியர் பண்ணி உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு வைக்கிறதுக்கு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா எம்எஸ்டிஇ. ஸோ எம்எஸ்டியும் கேட் ஃபவுண்டேஷனும் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக வந்துட்டு எம்எஸ்டியும் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் இவங்களும் எதுக்காக கேட்டி ஃபவுண்டேஷனும் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா strengthen coordination across India global skill mobility, ஓகேங்களா, and ecosystem, expand structure overseas employment pathways for Indian workers, ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் குளோபல் ஸ்கில் மொபிலிட்டி எக்கோசிஸ்டமும் ப்ளஸ் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் பாத்வேஸும் வந்துட்டு இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு இன்னும் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கோஆர்டினேஷனாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது போக வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட்டு, ரிசர்ச் அண்ட் பார்ட்னர்ஷிப்பு ப்ளஸ் வந்துட்டு கோஆர்டினேஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் இவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ப்ளஸ் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலிசிஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி தராங்க, ஓகேங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், ஓகேங்களா. ஸோ எம்எஸ்டிஇனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்பு. ஸோ இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா ஜெயந்த் சௌத்ரி தான் வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப்க்கு வந்துட்டு அடிக்கல் வந்துட்டு நாட்டியிருப்பார், ஓகேங்களா. ஸோ கேட்டி ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னு ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, நியூடெல்லியில் இருக்குது. சிஓ வந்துட்டு யார் அப்படின்னா அர்னாப் பட்டாச்சாரியா, ஓகேங்களா. சிஓ வந்துட்டு அர்னாப் பட்டாச்சாரியா, அவ்வளோதான் இதில். ஸோ இதில் இந்த நியூஸில் என்ன அப்படின்னா ஓவராலாக 2 பேரும் சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்கில்லிங் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். என்சிபி டிபிஐஐடிக்கு கீழே வர ஒரு டிபார்ட்மெண்ட் ட்ரேஸ் எக்ஸ்ரே டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க 2 பேரும் சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டு சப்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் வேலிடேஷன் அண்ட் பொட்டன்ஷியல் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெக்னாலஜிஸ் ஃபார் சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் செக்டாருக்கு கீழே, ஓகேங்களா. ஸோ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்சிபி டிபிஐஐடிக்கு கீழே வர ஒரு டிபார்ட்மெண்ட்டு ட்ரேஸ் எக்ஸ்ரே டெக்னாலஜி இவங்க 2 பேரும் சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் வேலிடேஷன் அண்ட் பொட்டன்ஷியல் கமர்ஷியலைசேஷன் ஃபார் அட்வான்ஸ்டு கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெக்னாலஜிஸ் ஃபார் சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் செக்டர்ஸ்க்கு கீழே, ஓகேங்களா. ஸோ கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெக்னாலஜிஸ் ஃபார் சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் செக்டருக்கு கீழே வந்துட்டு இந்த 2 டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பொட்டன்ஷியலாக வந்துட்டு நம்மளுக்கு பண்ணித்தராங்க. அடுத்து வந்துட்டு சிமெண்ட் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதா 7% வந்துட்டு குளோபல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுக்கு கீழே வந்துட்டு 7% வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த ட்ரேஸ் எக்ஸ்ரோ டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூர், நியூ டெல்லியில் லொக்கேட் ஆயிருக்கு. கோஃபவுண்டர் அண்டு சிஓ யார் அப்படின்னா தீபேந்திர சிங் ஷேக்வாட்டு. ஸோ என்சிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா
பாலஹர்க் ஹரியானாவில் இருக்குது. டிஜி யார் அப்படின்னா எல்பி சிங்கு. செக்ரட்டரி வந்துட்டு எஸ்கே சத்ரவேதி. அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் ப்ளஸ் ஐஐடி கான்பூரும் சைன் பண்ணிக்கிறாங்க. சைன் பண்ணி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சாதி அப்படிங்கிறது வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அண்டு ஹெல்ப் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு ஆப் மாதிரின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆப் தான் அது. ஓகேங்களா. சாதி யார் 2 பேரும் ஐஐடி கான்பூரும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும். ஸோ இதோட பர்பஸே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்ரேஷன், அதாவது இந்தியாவில் வந்துட்டு ஹை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதா. ரூரல் அண்டு மெயினாக வந்துட்டு ரூரல் அண்டு இடபிள்யூஎஸை ஃபோக்கஸ் பண்ணி. ஓகேங்களா. இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு மேஜராக வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எதுக்கு வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. இந்த பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஜேஇ எக்ஸாமு, நீட் எக்ஸாமு, சியூஇடி, எஸ்எஸ்சி, ஐபிஎஸ். நம்மளுக்கு தெரியும் இந்த ஐபிஎஸ். அடுத்து வந்துட்டு சிஎல்ஏடி, அடுத்து ஐசிஏஆர். இந்த எக்ஸாமுக்குலாம் வந்துட்டு மேஜராக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு இந்த ரிசோர்ஸஸ் வந்துட்டு இங்கிலீஷு, ஹிந்தி, அது போக 12 ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் யூனியன் மினிஸ்டர் யார்? தர்மேந்திர பிரதான். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ். ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடத்தியிருக்காங்க கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ்ன்னு சொல்லிட்டு. எங்கே வச்சு நடத்தியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வச்சு நடத்தியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் நேஷ்னல் டயலாகில் இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு, அதாவது இந்தியாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு இனாகரேட் பண்ண வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் ரஞ்சன் சிங் தான் வந்துட்டு இனாகரேஷன் பண்ணி வச்சுருப்பாரு. $100 crores வந்துட்டு இன்டிகிரேட்டட் அக்வா பார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காரு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஓகேங்களா. நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸு ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு இந்த கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அது போக வந்துட்டு ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 100 crore வந்துட்டு இன்டிகிரேட்டட் அக்வா பார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அது போக வந்துட்டு மாடல் கைட்லைன்ஸ் ஃபார் ரிசர்வரியர் ஃபிஷரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எவ்வளோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா 2299.56 கோடி வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 2299.56 crore. ஸோ இது வந்துட்டு எதுக்கு கீழே வந்துட்டு சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பட யோஜனாவுக்கு கீழே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்குக்காக எவ்வளோ அமௌண்ட்டுனா 100 crore வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லேடு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து போடுறாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அட்டானமஸ் மேரிடைம் ஷிப் பில்டிங் அண்டு சிஸ்டம் சென்டர். ஓகேங்களா. ஸோ இது எங்கே வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா ஹார்பர் ஃபேஸில் வச்சு ஆந்திர பிரதேசில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் வந்துட்டு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அட்டானமஸ் மேரிடைம் ஷிப் பில்டிங் சிஸ்டம் சென்டர் வந்துட்டு கொண்டு வராங்க. எங்கே வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா ஆந்திர பிரதேசில். இந்த சென்டர் வந்துட்டு நியூ ஜென்ரேஷனை வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அது போக அன்மேனடு சர்ஃபேஸ் வெசலு இதெல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆந்திர பிரதேசோட கேபிட்டல் அமராவதின்னு இப்போ மாற்றிட்டாங்க. சிஎம் வந்துட்டு சந்திரபாபு நாயுடு, கவர்னர் வந்துட்டு ஷியாத் அப்துல் நசீர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி வந்துட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல் அண்டு மேனுஃபேக்சரர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்துட்டு எப்போ வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா June 1, 20 அதாவது 2028 வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வார்ஃபேர்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் மாடல் வந்துட்டு அப்டேட்டட் வெர்ஷனாக வந்துட்டு நம்ம வார்ஃபேர்ஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டோவாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக ஆல் சோலார் ப்ராஜெக்ட்ஸையும் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி இதுக்கு கீழே வந்துட்டு அலைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட்டில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் வந்துட்டு லிஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ செக்ரிகேட் பண்ணி இதில் அலைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ எது வரைக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த மாடல் லிஸ்ட் ஆஃப் மாடல் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு June 1, 2020 அதாவது 2028 வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் 3 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜியோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரகலாத் ஜோஷி. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ புதுச்சேரி கவர்மெண்ட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 1250 கோடி வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பார்க்குக்கு வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த பார்க் வந்துட்டு 21.30 வந்துட்டு ஏக்கரால் வந்துட்டு கவர் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா டாப் டெசிக்னேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ்லாம் புதுச்சேரியில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், டூரிசமு இதெல்லாம் இன்னும் மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் 70% ஏரியாஸ் வந்துட்டு டெடிகேட்டட் ப்ளக் அண்டு ப்ளே அப்படிங்கிற ஆஃபீஸ்க்கு கீழே வந்துட்டு மூவ் இன் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 30% வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ஒர்க்கிங் குரூப்புக்கு கீழே வந்துட்டு செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டேஷனுக்காக, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக 10,000 கோடி வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணி பிரித்து வந்துட்டு அதுலேருந்து தான் வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு அமௌண்ட் அலோகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு கீழே 1250 கோடி வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. பார்க் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, எல்லோரும் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. அது போக வந்துட்டு சென்டர்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணியிருப்பாங்க 2500 கோடி வந்துட்டு. எதுக்காக அப்படின்னா மல்டி மாடல் இப்போ வந்துட்டு கொண்டு வந்து மல்டி மாடல், அதுவே வந்துட்டு அப்கமிங்கில் வந்துட்டு 2500 கோடி வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணி மல்டி மாடல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு கொண்டு வர போகிறாங்க. அது வந்துட்டு 750 ஏக்கரால் சேம் வந்துட்டு புதுச்சேரியில் தான். ஓகேங்களா. ஸோ அதில் அவ்வளோதான். ஸோ புதுச்சேரியோட சிஎம் பார்த்துக்கோங்க ரங்கசாமி. லெப்டினன்ட் கவர்னர் யாருன்னா கலிலாஸ்நாதன். ஓகேங்களா. அவ்வளோதான். அதெல்லாம் கைலாசநாதன். ஓகேங்களா. லெப்டினன்ட் கவர்னர் புதுச்சேரி இது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துக்கலாம். குஷன்பூர் இனாகரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒடிஷாலேயே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வில்லேஜ்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் வந்துட்டு எந்த மோடுக்கு கீழேன்னு பார்த்துக்கோங்க, மிஷன் மோட் இனிஷியேட்டிவ் அதாவது CSIRக்கு கீழே தான் வந்துட்டு ஒடிசாவில் இருக்க குஷன்பூர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வில்லேஜ்னு சொல்லிட்டு ரெகனைசேஷன் ஆயிருக்கு. ஸோ அது போக வந்துட்டு டு டிரான்ஸ்ஃபார்ம் ரூரல் லைஃப் த்ரூ லேப் டு லேண்ட் அப்ரோச். ஓகேங்களா. ஸோ லேப் டு லேண்ட் அப்ரோச்சை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒடிஷாவில் இருக்கிற ஸ்மார்ட் வில்லேஜை வந்துட்டு ரெகனைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது 6ல் 1 வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கு லிவ் லெபார்ட்ரிஸ் ஃபார் டெஸ்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கீழே. ஓகேங்களா. ஸோ அதர் 5 வந்துட்டு எது அப்படின்னா டோட்டலாக 6 இருக்குது. அதில் வந்துட்டு 1 எது அப்படின்னா இந்த குஷன்பூர் ஒடிஷாவில் இருக்குது. பேலன்ஸ் இருக்க 5 வந்துட்டு குஜராத்தில் வந்துட்டு இருக்கு 1. ஸோ லடாக்கில், அடுத்து வந்துட்டு ஜார்க்கண்ட் அதாவது அசாமில் இருக்க ஜார்க்கண்டு, ஜானக்பூர் மத்திய பிரதேசில் உள்ள கேட்ட இருக்குது, ஜவாய்புரா அது வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிற பார்த்துக்கோங்க. பட்வாடா குஜராத்தில் இருக்க பட்வாடா, லடாக்கில் இருக்க ஜுமாங்தாங், அசாமில் இருக்க ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசில் இருக்க ஜனாக்பூர், ராஜஸ்தானில் இருக்க ஜவாய்பூர். அவ்வளோதான். அதெல்லாம் ஜவாய்புரா. ஸோ டோட்டலாக வந்துட்டு 6 வில்லேஜு. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு ஒடிஷாவில் வந்துட்டு இருக்கிற குஷன்பூர். ஸோ அதுதான் வந்துட்டு என்னவா ரெகனைசேஷன் ஆயிருக்குன்னா ஸ்மார்ட் வில்லேஜாக வந்துட்டு ரெகனைசேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ரூல்டு March 17, 2026 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் அடாப்டிவ் மதர்ஸ் ஆர் என்டைட்டில்டு டு 12 weeks ஆஃப் பெய்டு மெட்டர்னிட்டி லீவ். ஓகேங்களா. ஸோ சைல்டு ஏஜ் அட் அடாப்ஷன். ஸோ இதில் என்ன வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ரூல் வந்துட்டு அடாப்ட் பண்ணி இருக்காங்க. எதுக்காக அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா 12 weeks ஆஃப் பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் வந்துட்டு இது எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எதுக்கு கீழே அப்படின்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 2025 அதுக்கு கீழே. ஸோ ஒன்லி மதர்ஸ் ஹூ லீகலி அடாப்டிவ் சைல்டு பிலோ 3 months என்டில்டு, அதாவது யார் வந்துட்டு 3 மாதத்துக்கு கீழே இருக்க குழந்தைங்கள வந்துட்டு லீகலாக அடாப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு மெட்டர்னிட்டி லீவ் வித் வந்துட்டு பெய்டு மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்லுவாங்க 12 weeksக்கு. ஸோ இதில் வந்துட்டு கோர்ட் வந்துட்டு
கொஞ்சம் வந்துட்டு வயலேஷன் கீழே வந்துட்டு இது ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்டிக்கல் 14 அண்டு 21க்கு கீழே வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ செக்ஷன் 60 by 4க்கு கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 ஆக்டுக்கு 2020 ரூலுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யாரை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்கன்னா ஜேபி பத்வாலா, அதாவது இவர் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸு அண்டு மகாதேவன். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ரூல்ஸுக்கு கீழே ஆர்டிக்கலுக்கு கீழே வந்துட்டு இந்த ரூல் வந்துட்டு ஆல் அடாப்டிவ் சைல்டு வந்துட்டு இந்த 12 வீக்ஸ் பெய்டு மெட்டர்னிட்டி லீவை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ எந்த ஆக்டுக்கு கீழேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 2025க்கு கீழே. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர அப்டேட்டடான எல்லா நியூஸும் வந்துட்டு டே பை டே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you all. Stay with tuned.